பாமக நிறுவனர் ராமதாஸ் அழைப்பு விடுத்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை அன்புமணி ராமதாஸ் புறக்கணித்திருக்கிறார். அவருடைய ஆதரவாளர்களும் புறக்கணித்திருக்கக்கூடிய அந்த அண்மை தகவலை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பாமக நிறுவனர் ராமதாஸ் அழைப்பு விடுத்த கூட்டத்தில் பல்வேறு முக்கிய விஷயங்கள் குறித்து பேசப்பட்டதாக ராமதாஸ் செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்த இந்த கருத்துக்களையும் நாம் கேட்டும். அன்புமணி ராமதாஸ் செயல் தலைவராக தொடர்கிறார் எனவும் தாம் தான் தலைவர் எனவும் கட்சியின் தலைவர் எனவும் அவர் தெரிவித்திருந்தார். இதுகுறித்து பல்வேறு விஷயங்களை செய்தியாளர் சந்திப்பில் அவர் தெரிவித்த அந்த கருத்துக்களை நாம் கேட்டுக் கொண்டிருக்கிறோம். பாமகவில் ராமதாசுக்கும் அன்புமணிக்கும் இடையான மோதல் முற்றுகிறதா என்ற கேள்வி முன்வைக்கப்படுகிறது. செயல் தலைவர் அன்புமணிக்கு முறையான அழைப்பு விடுக்கப்பட்டதாக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்திருக்கிறார். செயல் தலைவர் அன்புமணி வரலாம், வந்து கொண்டிருக்கலாம் எனவும் செய்தியாளர் சந்திப்பின் போது அவர் தெரிவித்த அந்த காட்சிகளை நாம் கேட்டும். பாமகவில் ராமதாசிற்கும் அன்புமணிக்கும் இடையான மோதல் முற்றுகிறதா என்ற கேள்வி முன்வைக்கப்படுகிறது. இதுகுறித்து பேசுவதற்காக பாமக நிறுவனர் ராமதாஸ் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்திற்கு அழைப்பு விடுத்திருந்த நிலையில் அதை அன்புமணி ராமதாஸ் புறக்கணித்திருக்கிறார். இது குறித்து பேசுவதற்காக பத்திரிகையாளர் பிரியன் அவர்கள் நம்மோடு இணைப்பில் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம், இணைப்பில் இணைந்தமைக்கு நன்றி. வணக்கம் சார், அண்மையில அன்புமணியை தலைவர் பதவியிலிருந்து நீக்குவதா ராமதாஸ் அறிவிச்சிருந்தாரு. அன்புமணி பாமகவின் தலைவராக தொடர வேண்டும் அப்படின்னு அவருடைய ஆதரவாளர்கள் விருப்பம் தெரிவித்திருக்கிறாங்க. கட்சி இன்னமும் அன்புமணி கையில் தான் இருக்கு அப்படிங்கறத காட்டுறதுக்காகவே இந்த கூட்டத்தை புறக்கணிச்சதா ஒரு கருத்து முன்வைக்கப்படுது. இதை எப்படி பாக்குறீங்க? கண்டிப்பாக. அதாவது பாட்டாளி மக்கள் கட்சியோட வரலாற்றுல ஒரு 12 வருடங்களுக்கு அப்புறம் ஒரு பிரம்மாண்டமான ஒரு மாநாடு, சித்ரா முழுநிலவு மாநாடு, சித்ரா பௌர்ணமி முழுநிலவு மாநாடு நடத்தினாங்க. அது ஒரு மாபெரும் கூட்டத்தை அவங்க கூட்டி காமிச்சாங்க. தேர்தலை நோக்கி கட்சி போகும்பொழுது இந்த மாநாடு தொண்டர்களுக்கு ஒரு பெரிய உற்சாகத்தை கொடுக்கிற ஒரு விஷயமா இருந்தது. இந்த மாநாட்டுக்கு முழுக்க முழுக்க பாடுபட்டவர் டாக்டர் அன்புமணி 3 மாத காலம் அலைந்து திரிந்து தமிழ்நாடு முழுக்க அலைந்து திரிந்து கூட்டத்தை சேர்க்க படாத பாடுபட்டு அவ்வளவு பெரிய மாபெரும் கூட்டத்தை அவர் சேர்த்தார். ஆனால் அந்த கூட்டத்துல அந்த மாநாட்டில் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் பேசும்போது அன்புமணியை பத்தி ஒரு வார்த்தை கூட குறிப்பிடாமல் அவர் பேசிவிட்டு கடந்து விட்டு போனார் என்பது தொண்டர்களை மிகுந்த மன அழுத்தத்துக்கு உள்ளாக்கின ஒரு விஷயமா பார்க்கிறோம். அதாவது டாக்டர் ராமதாஸ் அவருடைய ஏற்கனவே சில மாதங்களுக்கு முன்பு அந்த பொதுக்குழுல முகுந்த அப்பாயின்மெண்ட்டை பத்தி குறிப்பிட்டு பேசிய போது டாக்டர் அன்புமணி அவர்கள் இந்த மறுத்து வேண்டாம், இப்ப வேண்டாம் என்று சொன்ன ஒரு விஷயம் பெரிய ஒரு பிரச்சனையை உண்டாக்கியது. அதற்கு பிறகு இருவருக்கும் சமாதானம் ஏற்பட்டதாக சொல்லப்பட்டது. மாநாட்டில் 2 பேரும் சேர்ந்தே காட்சி அளித்தால் கூட அவர்களுக்குள்ள கருத்து வேறுபாடுகள் இருப்பது என்பது டாக்டர் ராமதாஸ் அவர்களின் பேச்சின் மூலம் புரிந்து கொண்டோம் நம்ம. ஆனால் கட்சிக்காரர்களுடைய பார்வை என்னவாக இருக்கிறது என்றால், தலைவர் பொறுப்பு அன்புமணிகிட்ட கொடுத்தாச்சு. கொடுத்ததுக்கு அப்புறம் அன்றாட அலுவலர்கள் நியமனங்கள் போன்ற விஷயங்கள்ல டாக்டர் ராமதாஸ் அவர்கள் தலையிடுவதை நிறுத்திக் கொள்ள வேண்டும். கட்சியை முழு சுதந்திரத்தோட நடத்துறதுக்கு அன்புமணிக்கு உரிமை கொடுக்க வேண்டும், வாய்ப்பு கொடுக்க வேண்டும் அப்படின்றதான் கட்சிக்காரர்களுடைய எண்ணமாக இருக்கிறது. இந்த காலகட்டத்தில், இந்த 2-3 வருஷ காலகட்டத்துல கட்சிக்காரர்கள் முழுக்க முழுக்க அன்புமணி பின்னால அடுத்த தலைமுறைக்கு அடுத்த கட்டத்துக்கு கட்சி எடுத்துக்கல அவர் பின்னால அணிவகுக்க துவங்கி விட்டார்கள். இந்த சூழல்ல டாக்டர் ராமதாஸ் அவர்கள் தனியாக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை கூட்டுவதும் அன்புமணியை கலக்காத சில விஷயங்கள் செய்வதும் என்பது தேர்தலை நோக்கி போகும்போது அந்த கட்சிக்காரர்களுக்கு இவ்வளவு பெரிய மாநாடு நடத்தி ஒரு வெற்றி மாநாட்டை நடத்தின பிறகு கூட நம்ம கட்சியோட இமேஜ் பின்னுக்கு தள்ளப்படுவது என்பது அந்த கட்சிக்காரர்கள் ரொம்ப வருத்தமடைகிற ஒரு விஷயமா இருக்கு. ஸோ தங்களுடைய சாலிடாரிட்டி, தங்களுடைய ஒற்றுமை அன்புமணி பின்னாடிதான் தாங்கள் இருப்போம் என்பதை காண்பிப்பதற்காக இன்றைக்கு பலர் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் கூட்டிய அந்த கூட்டத்தை புறக்கணித்திருக்கிறார்கள். இந்த யதார்த்த நிலைமையை உணர்ந்து கொண்டு டாக்டர் ராமதாஸ் மேல பாமகவினருக்கு பெரிய மதிப்பு மரியாதை எல்லாம் இருக்கிறது. ஆனால் அவர் பொறுப்பை ஒப்படைத்த பிறகு தலையிடக்கூடாது என்பது அவர்களின் விருப்பமாக இருக்கிறது. இதை உணர்ந்து கொண்டு டாக்டர் ராமதாஸ் அவர்கள் கட்சியின் எதிர்காலத்தை முன்னிட்டு, வரப்போற தேர்தலை முன்னிட்டு கட்சி ஒற்றுமையாக காட்சியளிக்க வேண்டும் என்கிற இந்த கருத்தை முன்னிட்டு அவர் கொஞ்சம் யோசித்து செயல்பட வேண்டும் என்பதே கட்சிக்காரர்களின் விருப்பமாக இருக்கிறது. நிச்சயமா சார், இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு பிரியன்.